ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா பிரியாணி எப்படி வீட்டிலேயே ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் கீ போட்டுக்கோங்க. கீ போட்டு முடிச்சுட்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா என்னென்னலாம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, கிராம்பு, பட்டை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு சாப்டு ஆனியன்ஸை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். அந்த 2 தக்காளியுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற எவ்வளோ தேவையான அளவு சால்ட்டு தேவையோ அதுக்கு நீங்கள் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் சோம்பு நான் அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா நம்ம நல்லா அரைச்சி போட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து பிரியாணியில் நல்லாவே கிடைக்கும். அதனால் அதை அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ 2 டம்ளர்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கோம். அந்த ரைஸ்க்கு நம்ம வந்து 4 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுட்டு இப்போது நம்ம முதல் நாளே மூக்கு கடலையும் கொஞ்சமாக பட்டாணியும் நம்ம தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தோம். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கொதிக்கும்போது அரிசி கொதிக்கும்போது நம்ம அந்த மூக்கடலையும் கொஞ்சமாக அந்த பட்டாணியும் ஊற போட்டு வச்சுருந்தோம் அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை வந்து சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் போன அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா டெலிஷியஸ் சன்னா பிரியாணி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ஃப்ளேவரான ஸ்பைசியான சன்னா பிரியாணி ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ரைத்தா கூட சேர்த்து சாப்பிட்றப்போ செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.